ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகலின் சமையல். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட் மில்க் பர்ஃபி வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பால் சூடாகிட்டு இருக்க நேரம் இந்த சைடு ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த விதமான கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பால் வந்து நல்லா சூடாயிருச்சு. இந்தளவு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை வந்து ஒரு தடவை கலக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டியாயிரும் சீக்கிரமே. அதனால் அதே மாதிரி ஃப்ளேமை வந்து மீடியம்லேயும் ஹைலையும் மாற்றி மாற்றி வச்சு அடி பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காயிருச்சு. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டனோன்னா தான் கட்டியாகாமல் இருக்கும். நான் வந்து ஜீனி அளந்தப்போ வந்து கிண்டுறதுக்கு விட்டுட்டேன். அதனால் என்னோடது அடி பிடிச்சிருச்சு. அந்த தப்பு நீங்களும் செஞ்சிடாதீங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் ஆனால் இன்றைக்கி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கணும். பாருங்கள், அடி பிடிச்சதுனால அந்த மாதிரி திட்டாக தெரியுது. இல்லைன்னா அந்த பர்ஃபி வந்து ஒரே மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி சுருண்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் இது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டுட்டோனாக்கா ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. ஸ்பேச்சுலாவோ இல்லை கரண்டியோ ஏதோ வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்க அது என்ன ஆகுனாக்க நல்லா நம்மளுக்கு வந்து அப்படியே ஆறியும் வரும். அதே மாதிரி காஞ்சும் போகாமல் இருக்கும். ஆற ஆற இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். இங்கிட்ட ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் அந்த மாவை வந்து சேர்த்துட்டு நல்லா நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம வந்து பரப்பி விட்டுக்கலாம். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நான் வந்து இது பண்ணிவிட்டு அது மேலே வந்து சில்வர் லீஃப் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் இது வந்து வேணும்னா ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா அப்படியே கூட நம்ம வந்து கட் பண்ணியே சாப்பிட்லாம். இது எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெக்டாங்கிளாக வந்து கட் பண்ணியிருக்கேன். டைமண்டாக ஸ்கொயராக எப்படி வேணாலும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் குங்குமப்பூ சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம், கலர் வர்றதுக்காக. அப்படி இல்லைன்னா மஞ்சள் பொடி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே சேர்க்கலை. பாலோட கலர் தான் இது வந்து வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், கட் பண்ண பீஸை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி 4 சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஆப்பிள் பர்ஃபி, ஆரஞ்சு பர்ஃபி, நிறைய பர்ஃபி ரெசிபிஸ் வந்து இருக்குது. எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 8 பீஸ் கிடச்சிருக்கு. சின்ன சின்னதாக 2 பீஸ் கிடச்சிருக்கு. எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். இந்த மில்க் பர்ஃபி ரெசிபிஸ் வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஏன்னா பால்லே செய்கிறதுனால எந்த வித கெடுதலுமே கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து நம்ம வெளியில் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த தீபாவளிக்கு எல்லோரும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.